ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. 2-3 நாளாக வீடியோ எதுவும் போடலை. ரீசன் பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறதா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒர்க் தான். ரொம்பவே பிஸியாக தான் இருந்தது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா திங்ஸ் கொஞ்சம் அதிகம். இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். நைட்டு திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சதுமே எல்லாருக்குமே ரொம்பவே டயர்டாயிருச்சு. நைட்டு அப்படியே சிம்பிளாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டோம். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி காஃபி போட்டுட்டு இருந்த பாத்திரத்தோட ஹேண்டில் உடஞ்சி போச்சு. ஸோ ஒரு காஃபி பாத்திரம் வாங்குறதுக்காக நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பாத்திரத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக இது சூப் பேனுன்னு போட்டிருந்துச்சு. பட் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதையே வாங்கிட்டேன். சரி, என்ன இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் நாங்கள் டைல்ஸ் மார்பிள்னு எதுவுமே போடலை. இதை நான் ஆன்லைனில் இருந்து ஒரு வால்பேப்பர் வாங்கி தான் ஒட்டியிருந்தேன். அதுவுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால டேமேஜ் ஆகிருந்துச்சு. வேறு வாங்கி ஒட்டிடலான்னு சொல்லி போன வாரமே இதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன். சாட்டர்டே பார்த்திங்கன்னா இதுவுமே ரிசீவ் ஆகிடுச்சு. சரி, அதையும் ஒட்டிடலான்னு சொல்லி எடுத்தோம். பட் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவுமே திங்ஸ் எல்லாம் அப்படி வச்சது இருந்ததுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். சாட்டர்டே ஃபுல்லாக வீட்டில் எதுவுமே சமைக்க முடியலை. பாத்திரம் எதுவுமே பேக்கிங்லேருந்து எடுக்கலை. அப்படிங்கிறதுனால கடையிலேருந்து தான் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். ஸோ சண்டே எப்படியாச்சும் வீட்டில் சமைச்சிடலான்னு சொல்லி சாட்டர்டே நைட்டே பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ரசம் வச்சிடலான்னு சொல்லி ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா சரி ஒரு பருப்பு குழம்பு வைக்கலான்னு பருப்பு குழம்புக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் சரி சிக்கனையும் வச்சிடலான்னு சொல்லி சிக்கனே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மா அப்பாவும் வந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து சொந்த வீட்டுக்கு வரோங்கிறதுனால அம்மா அப்பாவையும் வர சொல்லியிருந்தேன். அம்மா அப்பாவும் வந்தாங்க. ஃபைனலாக லஞ்செல்லாம் ரெடி பண்ணதும் அம்மா அப்பாவும் சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அம்மா அப்பாவும் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.